உங்களுக்கும் நீதிபதிகளுக்கான என்ன பிரச்சனை புத்தகத்தில் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க? கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு நீதிபதிகளுக்கு என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி, அது 25 வருஷமா வாழ்ந்துட்டு, அதுவும் பயங்கரமான பிரச்சனை பண்ணும். அதாவது எப்படின்னாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டர் பண்ணிட்டு இருந்தேங்க. மாவாட்டர் மிஷின் ஒரிஜினலாக பண்ணிட்டு இருந்தேங்க. கம்பெனி வச்சு 15 பேர்த்த வச்சு வேலை செஞ்சிருந்தேங்க. எங்க சொந்த ஊர்ல? சொந்த ஊரில் கோயம்புத்தூர்லைங்க. என்னுடைய ஊர் சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கே ஓஹோ நல்லா வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியுங்க. 90ல் வந்து எல்எம்எல் வெஸ்பா வாங்கி ஓட்டுறது நான் தாங்க. அது T5ன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி. T5 வாங்கி அவ்வளோ வசதியாக இருந்தவனே என் சம்சாரம் வந்து சேர்க்க சரியில்லாமல். அப்போ புக் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை அப்போ இல்லைங்க. இப்போ பாதிக்கப்பட்ட 30 வருஷம் தான் எழுதுங்க. அப்போ வந்து சரி நல்ல சந்தோஷம் நல்லா வருமானம் பண்ணுற போது அது சேர்க்க சரியில்லாமல் பலருடைய சாவுகாசம் இப்படி பணத்தை கொண்டு அள்ளி கொண்டு இறைக்கிறது. ஒரு ஆம்பளை வந்து ஒரு வீட்டுக்காரர் வந்து ஒரு சம்பாதிக்கிற போது மனைவி பக்குவமாக அதை சேர்த்து வச்சா பரவாயில்லைங்க. நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்னமா சொல்லுவாங்களுங்க, ஆடு கறக்க நான் பூனை குடிக்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி வாழ முடியும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போடுங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா தாமரை செல்வி நீதிபதி கோயம்புத்தூரில் விசாரித்தாங்க. அது குடும்ப கோர்ட்டு நீதிபதி. அந்த அம்மாவுக்கு நான் வந்து அப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து எப்படின்னாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் போயிட்டாங்க. நான் தனிமையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்ய முடியாமையும் கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது 2 வழியிலும் இல்லாமல் ஹோட்டலில் வந்து நான் கருணை மனுன்னு ஒன்று கொடுத்தேங்க. அந்த அம்மாவுக்கு போட்டேங்க. அந்த அம்மா வந்து மகனை ஒன்று ஆர்டர் லெட்டருங்கிறது கருணை மனுவை பார்த்துட்டு, கருணை மனுன்னா அது வந்து மக்களுடைய அதாவது என்னுடைய மனசுகளுக்கு ஆரம்பத்தை நான் வெளியிடுறேன். அது கொடுக்குற போது அந்த அம்மா உன்னை ஆள்டா வர சொன்னது கோர்ட்டுக்கு நானாக கூப்பிட்டேன். ஆபாசமாக திட்டுதுங்க. அப்புறம் ஆபாசமாக திட்டுனால எனக்கு அன்றைக்கி நைட்டு முழுவதும் தூக்கமே இல்லைங்க. அப்புறம் அடுத்த வாய்தா போகும்போது அதுக்குள்ளே நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த அம்மா இப்படி திட்டினாங்க அப்படின்னு அவங்க வந்து அது எங்கள் ஒய்ஃப் இருக்கிறது வந்து திருப்பூர். அந்த திருப்பூர் கோர்ட்டுக்கு மாற்றி போய் நாங்கள் ஈரோடு கோர்ட்டுக்கு கேட்டோம். அது வக்கீலுக்கு வந்து இதனால் வக்கீலுக்கு பயனடைகிறாங்க. எவ்வளோ இது வரைக்கும் வக்கீலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இந்த விஷயத்தில்? பல லட்சங்க.